Good morning, Chennai. This is Professor Aswin from Government College of Technology. Gate 2019 கேட்ட ஒரு ப்ராப்ளமாக பார்க்க போகிறோம். செந்தாப்பட்டியில் ஸ்லோப் அண்ட் டிஃப்ரெக்ஷன் டாபிக் என்ன கேட்டிருக்காங்க. A prismatic, straight, elastic cantilever beam is subject to a linearly distributed transverse load as shown below. If the beam length L and length small as E and the area of moment of inertia I, the magnitude of maximum deflection is. ஸோ மேக்ஸிமம் டிஃப்ரெக்ஷன் எப்படி கேட்குறாங்கன்றாங்க. ஸோ இந்த லோடை பார்ப்போம். ஒரு ட்ரையாங்கிள் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு ட்ரையாங்கிள் வந்து இந்த இடம் Q அப்படின்னா அது இந்த மொத்த தூரம் வந்து L அப்படின்னு இருந்துச்சுன்னா இது எக்ஸ்னா இது வந்து Q டேஷ் வச்சுக்கலாம். அந்த Q டேஷ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா Q டேஷ் ஈக்குவல் டு Q டேஷ் பை எக்ஸ் ஈக்குவல் டு Q. அப்போ Q டேஷ் இந்த ரேட் ஆஃப் லோடு வந்து QX பை L கண்டுபிடிக்கலாம். அடுத்து பெண்டிங் இதோட ஏரியா பார்த்தீங்கன்னா ஆஃப் இன்ட்டு QX இன்ட்டு L இன்ட்டு எக்ஸ். ஸோ இதான் வந்து லோடு ஜிசெட் லோடு. ஸோ அது பார்த்தீங்கன்னா QX ஸ்கொயர் பை 2L. அது எங்கே ஆக்ட் ஆகும்னா சென்டர் ஆஃப் x/3 தூரத்தில் தான் ஆக்ட் ஆகும். ஸோ இங்கேருந்து இங்கே தான் வந்து ஃபிக்ஸிங் லோடு ஆக்ட் ஆகும். அது x/3 சொல்லுவாங்க. ஸோ x/3 இருக்குன்னா QX³ பை 6L தான் வந்து நமக்கு தெரியும் EI d ஸ்கொயர் y பை dx ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் எம்னு எடுத்துக்கிறோம். ஸோ அது கீழ் நோக்கி ஆக்ட் ஆனால வந்து நமக்கு என்ன எடுத்துக்கணும்னா Q மைனஸ் QX³ பை 6L அப்படின்னு சொல்லி இதை இன்டிகிரேட் பண்ணால் என்ன வரும்னா EI dy by dx equal to minus QX power 4 by 24L வரும். மறுபடியும் இன்டிகிரேட் பண்ணோம் அப்படின்னா EI into y equal to plus C1 மறக்காம போடணும் minus QX power 5 by 120L plus C1x plus C2 அப்படின்னும். இப்போ பவுண்டரி கண்டிஷன் என்னன்னா at x equal to 0 theta equal to theta max. அப்போ y x equal to 0 y equal to y max. இது ஒரு பவுண்டரி கண்டிஷன் x equal to 0. x equal to L வந்து theta equal to 0 x equal to 0 வந்து L வந்து delta equal to 0. ஸோ இந்த நாலு பவுண்டரி கண்டிஷன் ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு பவுண்டரி கண்டிஷன் சப்ஸ்டிட் பண்ணுறோம். சப்ஸ்டிட் பண்ணால் வந்து x equal to L போடுறோம். x equal to L போட்டு theta equal to 0 போட்டால் x equal to L போட்டு theta equal to 0 போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பவுண்டரி கண்டிஷன் சப்ஸ்டிட் பண்ணுவோம். x equal to L in equation 1 x equal to L theta equal to 0 equation 1 போட்டால் நமக்கு theta equal to 0 னா இந்த இடம் 0 ஆகிடும். அப்போ C1 equal to QX³ by 20 QL³ by 24 கிடைக்கும். QL³ by 24 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இதை சப்ஸ்டிட் பண்ணும்போது இது ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிட் பண்ணுறோம். இது ஈக்குவேஷன் 2ல சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இப்போ x equal to L வந்து delta equal to 0 னா இது 0 ஆகிடும். நமக்கு இங்கே என்னன்னா மைனஸ் Q L பவர் 4 பை 120 இருக்கும் ப்ளஸ் C1 வந்து என்னன்னா Q L பவர் 4 பை 24 இருக்கும். ஸோ மேலேயும் 5 கீழேயும் 5 இருக்குன்னா 5 1 போனால் 4 போனால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இது ப்ளஸ் C2 இருக்கும். அப்போ C2 வந்து C2 ஈக்குவல் டு இங்கே 5 1 போச்சுன்னா 4 அப்படின்றப்போ அப்போ மைனஸ் 4QL4 divided by L பவர் 4 பை 120 இருக்கும். அப்போ அடிச்சா 30 வரும். அப்போ QL பவர் 4 பை 30 அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ மைனஸ் இருக்கும் அப்படி தெரிஞ்சுக்கலாம். இப்போ அடுத்தது C1 C2 கண்டுபிடிச்ச பிறகு அடுத்தது இது வந்து இந்த ஈக்குவேஷன் வந்து ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா ஸோ EI theta max equal to நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா C1 னா QL³ by 24 அப்போ theta max equal to QL³ by 24 QL³ by 24 EI வரும். ஸோ இதில் வந்து செகண்ட் ஈக்குவேஷனில் இந்த கண்டிஷன் சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னா EI y max equal to நமக்கு என்ன இருக்குன்னா வந்து C2 மட்டும் இருக்கும். ஏன்னா x equal to 0 னா இதுவும் 0 எடுத்து C2 மட்டும் இருக்கும். மைனஸ் QL4 பை 30 இருக்கும். அப்போ y max equal to
தீட்டா மேக்ஸ் கேட்டாங்கன்னா 24/E சொல்லலாம். ஸோ ஏ இஸ் த ரைட் ஆப்ஷன். ஸோ இன்றைக்கி என்ன கற்றுக்கிட்டோம்னா ட்ரையாங்கிள் லோடில் டிஃப்ளெக்ஷன் ஸ்லோப் பற்றி